अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய அருளாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அறியாமை நீங்கி அவர்கள் விசேஷமான ஞானத்தை பகவானுடைய அருளாலே அடைந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் பகவானை தாங்கள் அறிந்தபடி அற்புதமான பாசுரங்களாலே வெளியிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பாசுரங்களிலே அடங்கியிருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவ கருத்துக்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் பலர் சம்ஸ்கிருதங்களிலே ஸ்லோகங்களாக்கி வெளியிட்டார்கள். ஆச்சாரியர்கள் என்று சொன்னால் முதலிலே ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையினுடைய ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு பிறகு முதலிலே ஆச்சாரியராக எழுந்தருளியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் என்பவர். ஆனால் அவர் ஸ்தோத்திரம் அருளி செய்து அது நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரம், அதாவது நாதமுனிகளுடைய திருப்பேரனாரான ஆளவந்தார், அவர்தான் முதலிலே ஸ்தோத்திரங்கள் அருளி செய்ய தொடங்கினார். அவர் அருளி செய்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ரத்னம் என்றே வழங்கப் பெறுகிறது. அவர் ஸ்தோத்திர ரத்னம், அதற்கு பிறகு சதுஸ்லோகி என்று 4 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் ஸ்ரீ மகாலட்சுமியை குறித்தது என்று இப்படி சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார். அந்த வழியிலே ஆச்சாரியர்கள் பலர், ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வான், அவருடைய திருக்குமாரரான பராசர பட்டர் என்று பல ஆச்சாரியர்கள் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார்கள். அத்தனை ஸ்தோத்திரங்களையும் ஆழ்வார்கள் அருளி செயலை பின்பற்றி அருளி செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கருத்தில் கொண்டு ஆச்சாரியர்கள் அத்தனை பேரும் அருளி செய்த ஸ்தோத்திரங்களையும் நாம் இந்த ஆச்சாரியர் அமுதம் என்கிற நிகழ்ச்சியிலே அனுபவித்து வருகிறோம். அந்த கிரமத்திலே நாம் சற்று முன்னதாக, அதாவது கடைசியாக நாம் அனுபவித்தது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி. அதாவது மகாபாரதத்திலே மிகச்சிறந்த பகுதியாக பார்க்கப்படுகிற ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பகவானுடைய 1000 திருநாமங்களை கொண்ட பகுதி. அந்த ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு அத்வைத பிரவர்த்தகாச்சாரியரான ஆதிசங்கர பகவத்பாதர், விசிஷ்டாத்வைத பிரவர்த்தகாச்சாரியரான பராசர பட்டர், துவைத்த சம்பிரதாய பிரவர்த்தகரான ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் ஆகிய ஆச்சாரியர்கள் 3 அருளி செய்த வியாக்கியானங்களின் துணை கொண்டு அந்த திருநாமங்களினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஓரளவு சுருக்கமாகவே பார்த்து அதையும் நாம் நிறைவு செய்தோம். ஆக இது நடுவில் நாம் ஆச்சாரியர்கள் சிலர் தமிழிலேயும் சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள். சில நூல்களை, அதாவது அருளாள பெருமானார் அருளி செய்த ஞானசாரம், பிரமேயசாரம், விளாஞ்சோலைப்பள்ளி அருளி செய்த சப்தகாதை, மணவாள மாமனிகள் அருளி செய்த ஆர்த்தி பிரபந்தம், கம்பர் இயற்றிய சடகோபரந்தாதி என்று தமிழ் நூல்கள் சிலவற்றையும் கூட நாம் சேர்த்து அனுபவித்தோம். கடைசியாக நாம் அனுபவித்தது சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்திற்கு ஆச்சாரியர்கள் 3 அருளி செய்த விசேஷமான வியாக்கியானங்கள். அந்த சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தினுடைய முக்கியமான கருத்து என்ன என்று நாம் பார்த்தோமானால், தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் பகவானுடைய திருநாமங்களை சொல்லுதல், நாம சங்கீர்த்தனம்
என்று அதுதான் மிக உயர்ந்த தர்மமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமசங்கீர்த்தனத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ரிஷிகளாலே தொகுக்கப்பட்ட இந்த திருநாமங்கள், அதாவது சகஸ்ரநாம ஸ்தோத்திரம், இதை பீஷ்மாச்சாரியர் தர்மபுத்திரருக்கு வெளியிட்டார் என்று பார்க்கிறோம். அந்த நாமங்கள் ஒவ்வொன்றும் எம்பெருமானுடைய குணங்களை தெரிவிக்கின்றன என்கிறபடியினாலே தான் அந்த திருநாமங்களுக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் மூவரும் விசேஷமான வியாக்கியானங்களை அருளி செய்தார்கள் என்றும் பார்த்தோம். இப்பொழுது அந்த நாமசங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை வெளியிடுகின்ற மற்றொரு உயர்ந்த விஷ்ணு பக்தருடைய ஒரு ஸ்தோத்திரத்தை நாம் இன்றிலிருந்து பார்க்க தொடங்குகிறோம். இது ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே முதலிலேயே சொல்லப்பட்டிருக்க வேண்டிய ஸ்தோத்திரம் என்றாலும் கூட இப்பொழுது நாமசங்கீர்த்தனம் அதனுடைய பெருமை என்று வருகிற பொழுது இப்பொழுது நாம் அதை அனுபவிப்பது, அதாவது சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நாம் கற்று முடித்த பிற்பாடு, அதை தெரிந்து கொண்டு முடித்த பிற்பாடு இதை தொடங்குவது என்பது மிகவும் பொருத்தமாகவே அமைகிறது என்றே நாம் கொள்ளலாம். இது முகுந்தமாலை என்று வழங்கப் பெறுகிறது. இந்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தவர் ஸ்ரீ குலசேகரர் என்பவர். இந்த குலசேகரர் என்பவர் யார் என்பதிலே இரண்டு வேறு கருத்துகள் நிலவுகின்றன. ஆழ்வார்களிலே ஏழாமவராய் பெருமாள் திருமொழி என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்த குலசேகர ஆழ்வார்தான் இந்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படியே சிலர் அதை அச்சிட்டும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம், இது குலசேகர ஆழ்வார் அருளி செய்த ஒரு ஸ்தோத்திரமாயிருந்தால் இதை நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை முதலான ஆச்சாரியர்கள் கை கொண்டிருப்பார்கள். அதை தங்களுடைய வியாக்கியானங்களிலே மேற்கோளாக காட்டியிருப்பார்கள். இந்த நூலுக்கே, இந்த ஸ்தோத்திரத்திற்கே வியாக்கியானங்களும் அருளி செய்திருப்பார்கள். ஆனால் அப்படி வியாக்கியானங்கள் யாரும் அருளி செய்யவில்லை. இந்த குலசேகரர் அருளி செய்த இந்த ஸ்தோத்திரம், இந்த முகுந்தமாலை என்கிற ஸ்தோத்திரத்திற்கு இதுவரை பூர்வாச்சாரியர்கள் யாரும் வியாக்கியானமே அருளி செய்யவில்லை. இப்பொழுது ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனம் என்கிற நூலுக்கே பெரியவாச்சான் பிள்ளையும் வேதாந்த தேசிகனும் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது ஆழ்வார்களிலே ஒருவர் அருளி செய்திருந்த ஸ்தோத்திரமாயிருந்தால் அதற்கு வியாக்கியானம் அருளி செய்யாமல் இருப்பார்களா? வியாக்கியானம் அருளி செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, இந்த ஸ்தோத்திரத்தை அவர்கள் தங்களுடைய மற்ற வியாக்கியானங்களிலே மேற்கோளாக கூட காட்டவில்லை. ஆனால் ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்தனம், ஸ்ரீ ராமானுஜர் அருளி செய்த கத்தியத்திரயம், கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவம், பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் முதலான ஸ்தோத்திரங்கள், இவைகளெல்லாம் வியாக்கியானங்களிலே பல இடங்களிலே மேற்கோளாக எடுக்கப்படுகின்றன. ஆனால் இந்த முகுந்தமாலையிலிருந்து மேற்கோள்கள் எதுவும் நம்பிள்ளை, பெரியவாச்சான் பிள்ளை போன்ற ஆச்சாரியர்களாலே மேற்கோளாக காட்டப்படவில்லை. எனவே இது ஆழ்வார்களிலே ஒருவர் அருளி செய்த வியாக்கியானமாக இருக்காது, அது இருக்க முடியாது என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அறிஞர்கள் சிலர் கருதுகிறார்கள். ஸ்ரீ மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி அப்படித்தான் காட்டியிருக்கிறார். குலசேகரர் என்பவர், அந்த பரம்பரையில் வருவர்கள் எல்லாருமே குலசேகரர் என்றே பெயரை வைத்துக் கொள்ளுகிறார்கள். குலசேகர ஆழ்வாருடைய பரம்பரையிலே வந்து அந்த அரச பரம்பரையிலேயே பின்னால் வந்தவர் யாராவது ஒருத்தர் குலசேகரர் என்ற பெயரை கொண்டவராயிருந்து அவர் அருளி செய்த ஸ்தோத்திரமாய் இது இருக்கலாம் என்றும் கூட சுவாமி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி தம்முடைய கருத்தை அவர் காட்டி இருக்கிறார். இப்படி இருந்தாலும் கூட இதை அருளி செய்தவர் குலசேகர ஆழ்வாரா அல்லது குலசேகரர் என்ற பெயருடைய மற்றொருவரா என்ற இருவேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட இது மிக உயர்ந்த ஸ்தோத்திரமாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பல பேருடைய அனுசந்தானத்திலே நித்தியம் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரமாக அமைந்திருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே படுகின்ற துன்பங்கள் அதையெல்லாம் நீங்கி எப்பொழுதும் பகவானுடைய திருநாமங்களையே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அதைத்தான் இந்த ஸ்தோத்திரத்திலே குலசேகரர் வேண்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக திருநாமங்களுடைய ஒரு பெருமையை நாம் சற்று முன்னர் பார்த்தோம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய வியாக்கியானங்களிலே பார்த்தோம். பகவானுடைய திருநாமங்களையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அதற்கு நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று எம்பெருமானையே பிரார்த்திப்பதாக
அப்படி அமைந்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் பல இந்த முகுந்த மாலையிலே அமைந்திருக்கின்றன. இது அருளி செய்தவர் யாராக இருந்தாலும் மிக உயர்ந்த நல்ல ஸ்தோத்திரமாக இருக்கிறபடியினாலே இந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் நாம் பொருள் விளக்கத்தை இன்றிலிருந்து பார்க்க தொடங்குவோம். இந்த ஸ்தோத்திரம் 40 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாலே அமைந்திருக்கிறது. இதில் 40 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. எல்லாம் பகவானுடைய பெருமையை, பகவானுடைய திருநாமத்தை கொண்டாடுபவையாகத்தான் அமைந்திருக்கின்றன. இந்த ஸ்தோத்திரத்திற்கு ஒரு சிறிய முன்னுரை போல ஒரு தனியன், அதாவது இதை அருளி செய்தவருடைய பற்றின ஒரு தனியன் அமைந்திருக்கிறது. அது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்தோடு கூட அது ஒப்பிட்டு போகிறது என்றே நாம் சொல்லலாம். அந்த தனியனை முதலிலே நான் விண்ணப்பிக்கிறேன். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். ராஜானம் குலசேகரம் சிரசா வந்தே. ராஜாவான குலசேகரரை என்னுடைய தலையாலே வணங்குகிறேன் என்று சொன்னார். அவருக்கு என்ன பெருமை என்று கேட்டால், அவருடைய நகரத்திலே எப்பொழுதும் ரங்கயாத்திரை 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 என்ற சொல்லானது அப்படியே கோஷம் எழுந்து கொண்டிருக்கிறது. அதாவது எஸ்ய நகரே, எவரவருடைய நகரத்திலே ரங்கயாத்ரா என்ற சொல்லானது தினே தினே குஷ்யத்தே, ஒவ்வொரு நாளும் அப்படி கோஷம் செய்யப்படுகிறதோ என்று. எவரவருடைய ராஜ்யத்திலே எப்பொழுதும் ரங்கயாத்திரையை பற்றின பேச்சு சென்று கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ராஜாவான குலசேகரரை நான் வணங்குகிறேன் என்று இந்த தனியன் அமைந்திருக்கிறது. இது குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரத்திலே இருக்கிற குறிப்பு என்றே சொல்லுகிறார்கள். ஏனென்றால் குலசேகர ஆழ்வார் எப்பொழுது நான் திருவரங்கனை சேவிக்கப் போகிறேன், திருவரங்கனை சேவிக்கப் போகிறேன் என்று அவர் மிகவும் பாரித்து கொண்டிருந்தார். ஆனால் ராஜகாரியம் காரணமாக அவரால் திருவரங்கத்திற்கு செல்லவே முடியவில்லை. ஆனால் அவர் தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே கூட முதல் 10 பாசுரங்களிலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என்றுகொலோ என் கண்ணினைகள் கழிக்குமாறு, என்றைக்கு நான் ரங்கநாதனை சேவிக்கப் போகிறேன், என்றைக்கு நான் அந்த திருவரங்கத்து அரவணையில் பள்ளி கொள்ளும் கருமணியை என்றுகொலோ கண்குளிரக் காணு நாளே என்று அவர் அந்த தம்முடைய பெருமாள் திருமொழியிலே அருளி செய்திருக்கிறபடியினாலே அவர்தான் எப்பொழுதும் ரங்க யாத்திரை ரங்க யாத்திரை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். அதனால இவருடைய நகரத்திலே எப்பொழுதும் ரங்க யாத்திரை என்கிற சொல் ஒலிக்கிறது என்று சொன்னால் அது குலசேகர ஆழ்வாரைத்தான் குறிக்கிறது என்று இப்படி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் இதே போன்ற ஒரு பக்தி அந்த குலசேகரருடைய பரம்பரையிலே வந்த மற்றொரு குலசேகரருக்கும் கூட இருந்திருக்கலாம் அல்லவா? அவரும் கூட திருவரங்கத்தை போய் சேவிக்க வேண்டும் என்று பாரித்திருக்கலாம். ஆனால் அவருக்கும் கூட ராஜகாரியம் காரணமாக, அந்த அரசு அலுவல்கள் காரணமாக அவரால் அங்கு செல்ல முடியாமல் இருந்திருக்கலாம். ஆகையினாலே இது அவரை குறித்ததாகவும் கொள்ளலாம் என்று இப்படி 2 விதமாகவும் கொள்வதற்குத்தான் இங்கே இடம் இருக்கிறது. இருந்தாலும் அந்த நூலை அருளி செய்தவர் ஒரு அரசராயிருந்தவர். அவருடைய ஊர் என்பது எப்பொழுதும் ரங்க யாத்திரையை பற்றி பேசிக்கொண்டிருந்த ஊராக இருக்கிறது. அந்த அரசருடைய பெயர் குலசேகரர் என்ற 3 விஷயங்கள் இந்த தனியனிலே சொல்லப்படுவதாக நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ராஜானம் குலசேகரம், அந்த ராஜாவான குலசேகரர் அவர் அருளி செய்ததுதான் இந்த முகுந்த மாலை என்கிற ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட முகுந்த மாலையிலே 40 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களாலே அந்த எம்பெருமானிடத்திலே தமக்கு இருக்கிற ஈடுபாட்டையெல்லாம் இந்த குலசேகரர் நமக்கு அற்புதமாக வெளியிடுகிறார். அப்படி வெளியிடுகின்ற அந்த குலசேகரருடைய ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட அந்த ஸ்லோகங்களை இன்று முதல் நாம் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். वीणा वेङ्कटेश
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।